கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சாட்டி தூய சிந்தாத்திரி அன்னை திருத்தலத்திலிருந்து நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒரே குடும்ப உணர்வோடு ஒன்று கூடி நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை பெற ஒன்று கூடியிருக்கிற அன்பு உறவுகளே, எமது வாழ்வின் ஊற்றும் மையமாக விளங்குவர் நற்கருணை ஆண்டவர். எனவே எம் அனைவரையும் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒப்புவித்தவர்களாக அவருடைய ஆசீருக்காக இறந்து மன்றாடுவோம். மேலும் இன்றைய இந்நாளிலே சாட்டி திருத்தலத்திலே பணியாளர்களாக பணிபுரிகின்ற அனைவருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் தூய அந்தோனியார் ஆலய வெண்பிறவி மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். மற்றும் பெர்கன் மற்றும் நோர்வே நாட்டில் வசிக்கும் தாயக உறவுகள், சிறப்பாக பவானி பப்தன் குடும்பத்தினருக்காக மன்றாடுவோம். லண்டன் மாநகர் மற்றும் பெரிய பிரித்தானியாவில் வசிக்கும் எம் தாயக உறவுகள், பிரான்ஸ் நாட்டிலே வாழுகின்ற எம் தாயக உறவுகள், ஆஸ்திரேலியா நாட்டிலே வாழுகின்ற உறவுகள், கனடா நாட்டிலே வாழுகின்ற குடும்பத்தினர்கள், திருமதி ஆண்டனி ஜோதி குடும்பத்தினர் அனைவருக்காகவும், சுவிஸ் நாட்டிலே வாழுகின்ற எம் தாயக உறவுகள் அனைவருக்காகவும், ஜெர்மனி நாட்டிலே வாழுகின்ற எம் குடும்பங்களுக்காகவும், மற்றும் எம் தாயகத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்காகவும், சாட்டி திருத்தல பங்கு மக்களுக்காகவும், இத்திருத்தலத்தை சுற்றியிருக்கின்ற பிற சமய மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிற அதே வேளையில் எமது மறை மாவட்ட ஆயர் பேரர் திரு ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகைக்காகவும், அமலமரி தியாகிகள் சபையின் வடமாகாண முதல்வர் அருள் தந்தை ஜூஜின் பெனடிட் அமைதி அடிகளாருக்காகவும், சாட்டி திருத்தலத்திலே பணிபுரிகின்ற அமலமரி தியாகிகள் குழுமத்தினர் அனைவருக்காகவும், பகலவன் இறையொளி தொலைக்காட்சி நிறுவனத்தார் அனைவருக்காகவும், வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்போர், சுகையினமுற்றிருப்போர், சிறப்பாக அருள் தந்தை ஜெபதாசன் அடிகளாருடைய தாயார் திருமதி கற்பக அலங்காரி அவருக்காகவும், கொரோனா தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டிருப்போர், தனிமைப்படுத்தப்பட்டிருப்போர், கொரோனா நோய்க்கு எதிராக போராடுகின்ற வைத்தியர்கள், வைத்திய பணியாளர்கள், சுகாதார தொண்டர்கள் அனைவருக்காகவும், இயற்கையின் சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டு வெள்ளங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் அனைவருக்காகவும், சிறப்பாக சாட்டி திருத்தல மக்கள் வெண்பிறவி மக்களுக்காகவும், வெளிநாட்டு பயணத்துக்காக காத்திருப்போர், சிறப்பாக செல்வன் ஜான் கில்டனுக்காகவும், நமது திருச்சபையின் வழிநடத்துகின்ற எம் திருத்தந்தை பிரான்சிஸ்குவினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கூட்டொருங்கிய மாமன்றத்தின் வெற்றிக்காக விசேட விதமாக செபிப்போம். மேலும் வேலைவாய்ப்பு கிடைக்கவும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்ல முறையில் அமையவும், கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறவும், வீடு வாய்ப்பு கிடைக்கவும் வேண்டி மீனா தேவதாஸ் குடும்பத்திற்காகவும், இத்தாலியில் வசிக்கும் மொரின் குடும்பத்திற்காகவும், ஆனக்கோட்டையை சார்ந்த ஜெனா என்ற குழந்தைக்காகவும், பிரான்சிலே வசிக்கும் அயந்தலா என்ற இளம் பெண்ணுக்காகவும், தன்னுடைய 6 வயது குழந்தைக்கு பேச்சு திறன் கிடைக்க வேண்டுமென செபிக்கின்ற தாயார் ஒருவருக்காகவும், இலங்கை வங்கி முகாமையாளர் திரு எமர்சன் விரைவாக குணமடையவும், நிகாஸ் என்கின்ற சகோதரருடைய சத்திர சிகிச்சை சிறப்பாக வெற்றி பெறவும்,
கனடாவிலே வசிக்கும் திருமதி ஸ்டெலின் மற்றும் ஜோதி குடும்பத்திற்காகவும் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உருக்கமாக வேண்டுவோம். ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் நிறைவாக கிடைக்கவும் அனைத்து தேவைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறவும் மன்றாடி இந்த நற்கருணை வழிபாட்டிலே உருக்கமாக மன்றாடுவோம். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதய தாகம் நீ, இருளின் தெய்வம் நீ. உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழி மாறினேன். நீயாகும் துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் தீரம் நீ, உலகின் வேதம் நீ. மழையின் மேகம் நீ, மலரின் மணமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா. ஆதாரம் நீயாகவே, உன் அன்பொன்றே எனதாகவே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, உம்மோடு பேச, உம்மிடம் என்னுடைய வாழ்வின் கஷ்டங்களை எடுத்து கூற, உம்முடைய பிரசன்னத்திலே நான் அமர்ந்திருக்க, ஆண்டவரே ஆறுதல் அடைய உம்முடைய பாதத்திலே நான் கூடியிருக்கின்றேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வின் ஆதாரம் நீர் மட்டும்தான்.
என் வாழ்வின் வளமும் செழுமையும் முழுமையும் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. அற்புதமான உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எனக்கு நிம்மதியை தருகின்றது. திருப்பாடல் ஆசிரியர் 84:10 கூறுகின்றார், வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. ஆண்டவருடைய இந்த வல்லமையுள்ள உயிருள்ள அற்புத பிரசன்னத்தை நாங்கள் தொலைக்காட்சியினூடாக இந்த நேரத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். மீண்டுமாக திருப்பாடல் ஆசிரியர் 91:10 கூறுவது போல, தீங்கு உமக்கு நேரிடாத வாதையும் கூடாரத்தை அணுகாது. கொரோனா வைரஸினுடைய தாக்கம் காலத்துக்கு காலம் வேறு வேறு விதங்களை வடிவங்களை எடுக்கின்ற பொழுதும் ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்துக்கு முன்பாக இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார், மகனே மகளே, வாதையுன் கூடாரத்தை நெருங்காது, தீங்கு உனக்கு நேரிடாது. அது ஆண்டவருடைய வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை கொள்வோமா சகோதரமே சகோதரியே? ஏனென்றால் எபிரேயர் எழுதிய திருமுகத்திலே 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே கூறப்படுகின்றது, நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்வருமாகிய ஆண்டவர் இயேசுவிலே எங்களுடைய கண்களை பதிய வைப்போம். ஆண்டவரிலே எங்களுடைய கண்களை பதிய வைக்கின்ற பொழுது, அவரிலே நாங்கள் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது எந்த விதமான தீங்குமங்களை ஆட்கொள்ளாது, எங்களுடைய கூடாரத்தை நெருங்காது. சகோதரமே சகோதரியை நம்புவோமா? துணை வேண்டி நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், அவர் எல்லா விதமான தீங்குகளிலிருந்து என்னை விடுவித்து எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். திருப்பாடல் ஆசிரியர் 34:4 கூறுகின்றார். ஒவ்வொரு விதமான விண்ணப்பங்களோடும் பெருமூச்சுக்களோடும் உள்மன காயங்களோடும் இந்த ஆண்டவருடைய அற்புதமான பிரசன்னத்தை உடைய கண்களினாலே நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, இப்பொழுது என்னுடைய உள்ளம் சொல்லுகின்றது, என்னுடைய இதயம் பாடுகின்றது, நீர் மட்டும்தான் உண்மையான தெய்வம், உம்முடைய அன்பு மட்டும்தான் உண்மையானது என்று இந்த நேரத்திலே நீர் எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றீர். என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. இந்த பொய்யான இந்த உலகத்திலே நான் இந்த பொய்மையை எல்லாம் உண்மை என்று நான் நம்பி நான் ஏமாந்து போனேன். ஆண்டவரே, நான் உறவு என்று என்னுடைய வாழ்விலே நினைத்தவர்கள் எல்லாம் என்னை கை நெகிழ்ந்து விட்டார்கள். ஆனால் இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, வாக்கு மாறாத தேவனே, எப்பொழுதும் எங்களோடு இருப்பவரே, எல்லையற்ற விதமாக எங்களை அன்பு செய்கின்றவரே, என்னுடைய இதயத்தின் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னுடைய நாவினால் நான் முழு மனதோடு உம்மை பாடுகின்றேன். என்னுடைய இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு ஒன்று இயேசுவே. பாடுவோமா சகோதரமே சகோதரி? என்னோடு இணைந்து இந்த பாடலில் நீங்களுமாக உடைய உள்ளத்தினால் உங்களுடைய இதயத்தின் அடி ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நாங்கள் போற்றி பாடுவோம். என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. தொடர்ந்து பாடுவோமா? என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. ஆண்டவரே,
உண்மையில்லா இந்த உலகத்திலே நான் உண்மையை தேடி அலைந்து நான் சோர்ந்து போனேன். எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள், என்னை கைவிட்டு விட்டார்கள். ஆனாலும் நீர் வாக்குத்தத்தம் தந்து என்னை இன்று வரை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நினைத்து நான் பாடுகின்றேன். உம்முடைய அருளை நினைத்து நான் உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். இயேசுவே, பாடுவோமா? உண்மையில்லா உலகினில் உயிர் தவித்தேனே, உறவென்று நினைத்தோறும் உதறி போனார். உண்மையில்லா உலகினில் உயிர் தவித்தேனே, உறவென்று நினைத்தோறும் உதறி போனார். ஆனாலும் வாழ்வில் திரும்ப வரச் செய்தீர், வாக்குத்தத்தம் தந்தென்னை திடப்படுத்தினீர். ஆனாலும் வாழ்வில் திரும்ப வரச் செய்தீர், வாக்குத்தத்தம் தந்தென்னை திடப்படுத்தினீர். என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. ஆண்டவரே, இனி வாழ்க்கை இல்லை, எல்லாம் முடிந்தது. இனி நான் எழுந்து நடக்கவே முடியாது என்று நான் சோர்ந்த வேளையிலே, சஞ்சலித்த வேளையிலே, துவண்ட வேளையிலே, ஆண்டவரே, இனி வாழ்ந்து என்ன இறந்து என்ன என்று நான் விரக்தியின் விளிம்பிலே நான் தத்தளித்த வேளையிலே, ஆண்டவரே, எல்லா நொடிகளும், என்னுடைய வாழ்வின் எல்லா நேரமும் நீர் என்னோடு இருந்து என்னை காத்து வழிநடத்தி வருகின்றீரே. இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றேன். உம்முடைய காருண்யத்தை நினைத்து உம்மை நான் புகழ்ந்து பாடுகின்றேன். இயேசுவே, இனி வாழ்க்கை இல்லை, எல்லாம் முடிந்ததென்று, வாழ்வதா சாவா என்று நினைத்த போது, இனி வாழ்க்கை இல்லை, எல்லாம் முடிந்ததென்று, வாழ்வதா சாவா என்று நினைத்த போது, எல்லா இடங்களிலும் எல்லா நிமிடமும் என் கூடவே இருந்து தேற்றினீரே. எல்லா இடங்களிலும் எல்லா நிமிடமும் என் கூடவே இருந்து தேற்றினீரே. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. ஆண்டவரே, என்னுடைய சக உறவுகள், என்னுடைய சக மனிதர்கள், நண்பர்கள் என்னை பற்றி அவதூறு பேசுகின்ற பொழுது, என்னை அவமானப்படுத்துகின்ற பொழுது, ஆண்டவரே, நான் நம்பிக்கை இழந்து நான் சோர்ந்த பொழுதெல்லாம் நீர் என்னோடு இருந்து என்னை வழி நடத்தினீரே. ஆண்டவரே, என்னுடைய மனப்பாரத்தை எல்லாம் நீர் தாங்கிக் கொண்டு எனக்கு நீர் சுகத்தை தந்தீரே. ஆண்டவரே, அந்த நன்மைக்காக, அந்த இரக்கத்திற்காக ஆண்டவரே, உம்மை பார்த்து நான் பாடுகின்றேன். கொடுமையாய் பேசும் சிலர் குரலை கேட்டேன், நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தேன். கொடுமையாய் பேசும் சிலர்
குரலை கேட்டே நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தேன். நினைவில் வரும் பாரம் சுமந்தவரும் நீரே, என் சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே. நினைவில் வரும் பாரம் சுமந்தவரும் நீரே, என் சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே. பாடுவோமா? என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. ஆம் சகோதரமே, சகோதரியே, எங்கள் முன்பாக இருக்கின்ற அந்த ஆண்டவர் மட்டும்தான் உண்மை. அவருடைய அன்பு மட்டும்தான் மாறாதது. அவருடைய வார்த்தைகள் மட்டும்தான் நிரந்தரம், நம்முடைய வாழ்வுக்கு வெளிச்சம். இப்படிப்பட்ட இந்த ஆண்டவருடைய இந்த வல்லன்மைக்கு எதிராக, அவருடைய அளவு கடந்த வார்த்தைகளால் வடிக்க முடியாத எல்லையற்ற இரக்கத்துக்கு எதிராக, காருண்யத்துக்கு எதிராக, சகோதரமே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய மனித பலவீனங்களினால் சிறு சிறு பாவங்களை செய்து அவரை நாங்கள் மனம் நோக செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் காருண்யம் நிறைந்த அந்த ஆண்டவர் அவருடைய பேரிரக்கத்தின் பொருட்டு எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல் அவர் எங்களுடைய குற்றங்களை எல்லாம் ஆழ்கடலிலே தூக்கி எறிந்து விடுகின்றார். அவர் திரும்பி பார்ப்பது இல்லை, எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றார். நாங்கள் நாம அவரிடம் திரும்புகின்ற பொழுது எங்களை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். நேரத்திலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து பண ஆசையால், பொருள் ஆசையால், சுயநலத்தால், இனமாக ஒவ்வொரு விதமான காரியங்களால் அவருக்கு எதிராக நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போமா? ஆண்டவரே, உம்மை தினம் மறந்தேன் ஐயா. இயேசுவே, பாவி என்னை மன்னித்திடும், என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். எத்தனையோ பாவிகளை மன்னித்திரே ஆண்டவரே. உம்மை அவமானப்படுத்தியவர்களை, உம்மீது காரி உமிழ்ந்தவர்களை, உம்மை கசையாலே அடித்தவர்களை, முள்முடி சூட்டியவர்களை, ஏன் சிலுவையில் அறைந்தவர்களை கூட மன்னித்திரே ஆண்டவரே. என்னையும் நீர் மன்னிப்பீர் என்ற அந்த நம்பிக்கையோடு என்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்ற இயேசுவே, மனித பலவீனத்தினால், என்னுடைய இயலாமைகளினால் ஆண்டவரே, நான் கட்டிக்கொண்ட பாவங்களை நீர் மன்னித்து எனக்கு புது வாழ்வை தாரும். காருண்யமே இயேசுவே. காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவி நான், உனை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும், பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். எல்லாருமாக பாடுவோம். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவி நான், உன்னை தினம் மறந்தேனே
மன்னித்திட மனமிரங்கும். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே பணத்தால் மட்டுமே எல்லாத்தையும் நான் சாதித்து விடலாம் என்று நான் நினைத்து அந்த பணத்தை சேர்க்க நான் தவறான வழிகளிலே நான் முயன்று துன்பத்திலே உலர்ந்து உம்மை விட்டு அகர்ந்து உதாரியாக நான் திரிந்த சந்தர்ப்பங்களை, தருணங்களை ஆண்டவரே நான் நினைக்கின்றேன். என்னுடைய வாழ்விலே இந்த பொருட்கள் எல்லாம் என்னோடு இருந்தால் என்னுடைய வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் பொருளை சேர்க்க வேண்டும் என்ற ஆசையிலே நான் ஆண்டவரே திரிந்த தருணங்களை எல்லாம் நான் நினைத்து அவற்றிற்காக எல்லாம் உம்மிடம் நான் மன்னிப்பு வேண்டி உம்முடைய இரக்கத்தை இறைஞ்சி ஆண்டவரை நான் பாடுகின்றேன். பண ஆசையால் புகழாசையால் உலகத்தில் பாவம் நான் செய்தேன். பண ஆசையால் புகழாசையால் உலகத்தில் பாவம் நான் செய்தேன். உம் கையிலானி அறைந்தவர்காய் நீ, உம் கையானி அறைந்தவர்காய் நீ தேவனோடு ஜெபித்தவரே. பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். ஆண்டவரே, உந்தன் மடி தேடும் பாவி நான், உன்னை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். இயேசுவே, என்னுடைய வாழ்விலே சுயநலங்கள் நிறைந்திருந்து நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற அந்த குறுகிய எண்ணத்திலே நான் உமக்கு எதிராக, சக மனிதருக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கின்றேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே இன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று நான் ஓடி ஓடி இறுதியிலே இந்த இன்பத்தை எல்லாம் துளைத்து நான் துன்பத்தை மட்டுமே என்னுடைய வாழ்விலே கண்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய காருண்யம் என்னை நினைக்கின்றது, அது என்னை மீண்டுமாக உம்மோடு இணைக்கின்றது. இயேசுவே, என்னுடைய பாவங்களை மன்னித்தருள் உம்மை பார்த்து நான் பாடுகின்றேன். சுயநலங்கள் என்னை சேர்ந்ததும் இன்பம் பெற பாவம் நான் செய்தேன். சுயநலங்கள் என்னை சேர்ந்ததும் இன்பம் பெற பாவம் நான் செய்தேன். உன் முகம் நோக்கி உமிழ்ந்தவர்காய் நீ, உன் முகம் நோக்கி உமிழ்ந்தவர்காய் நீ தேவனோடு ஜெபித்தவரே. பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். காருண்யமே, உந்தன் மடி தேடும் பாவி நான், உன்னை தினம் மறந்தேனே
பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும், பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும், பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். அன்றைய வாழ்வு தரும் வார்த்தைக்கு அதை செவிமடுக்க எங்களை ஆயத்தம் செய்து கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உயிர் வாழ எதை உண்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவதென்றோ கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்ததல்லவா? காகங்களை அவதானியுங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேமிப்பதும் இல்லை. கடவுள் அவற்றுக்கும் உணவளிக்கின்றார் அல்லவா? நீங்கள் பறவைகளை விட மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களுள் ஒருவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும். ஆதலால் மிகச்சிறிய ஒரு செயலை கூட செய்ய முடியாத நீங்கள் மற்றவை பற்றி ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? காட்டு செடிகள் எப்படி வளர்கின்றன என கூர்ந்து கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போல் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். வாழ்வுதரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை ஆண்டவருடைய அந்த அற்புதமான பிரசன்னம் எங்கள் அனைவருக்கும் ஆறுதலை தந்து எங்களுடைய வாழ்வின் துன்ப துயரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒருபுறம் வைத்துவிட்டு எங்களை நிம்மதியை அடைய செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் எங்களுக்கு கூறுகின்ற இந்த செய்தி, கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள் என்று ஆண்டவர் எங்களை பார்த்து கேள்வி கேட்கின்றார். நீங்கள் கவலைப்படுகின்றீர்களா? ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? எதற்காக கவலைப்படுகின்றீர்கள்? அன்றையில் எந்த காரியங்கள் உங்களை கவலையில் ஆழ்த்துகின்றது என்று ஆண்டவர் எங்களை பார்த்து கேள்வி கேட்கின்றார். உங்களால் மிகச் சிறிய செயலை கூட செய்ய முடியவில்லை, பின் எதை நினைத்து நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள்? கவலைப்படுவதால் எவன் தன்னுடைய வாழ்விலே ஒரு முழம் கூட்ட முடியும்? அன்புமிக்க சகோதரங்களே, மனித வாழ்விலே கவலை என்ற ஒரு விடயம், ஒரு உணர்வு பின்னி பிணைந்ததொன்றாக காணப்படுகின்றது. பல தடவைகளிலே மனிதர்களுடைய வாழ்விலே சிலருடைய முகங்களிலே அது திட்ட தெளிவாக தெரியும். சிலர் அந்த கவலைகளை தங்களுடைய வாழ்விலே தங்களுடைய முகங்களை காட்டிக்கொள்வார்கள், வேறு சிலர் அதை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் எல்லாருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு விதத்திலே இந்த கவலை என்ற அந்த செயல்பாடோ அல்லது ஒரு உணர்வோ மேலோங்கித்தான் காணப்படுகின்றது. ஆண்டவர்களை பார்த்து இந்த நாளில் கேட்கின்றார்கள், இதற்காக கவலைப்படுகின்றீர்கள், ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? பலவிதமான உவமானங்களை இன்றைய நற்செய்தியிலே கூறி, காட்டு மலர் செடிகளை பாருங்கள், வயல்வெளி பூக்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள் என்ற எல்லாம் பல உவமானங்களை ஆண்டவர்களுக்கு கூறி நாங்கள் எங்களுடைய வாழ்விலே தேவையற்ற விதமாகத்தான் நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அது எங்களுடைய வாழ்விலே தேவையற்ற ஒன்று என்பதை ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக என்று எங்களுக்கு கூறி நிற்கின்றார். இந்த காலகட்டத்திலே மனிதர்களாகிய நாங்கள்
வெவ்வேறு புறக்காரணிகளின் வெளிப்பாடாக விளைவாக வெவ்வேறு விதமான துன்பங்களை அனுபவிக்கின்றோம். எங்களுடைய வாழ்வை நாங்கள் எப்படி நகர்த்தி செல்ல போகின்றோமோ, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு, எதிர்கால வாழ்வு எவ்வாறாக இருக்குமோ என்று பல்வேறு விதமான கவலைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மூட்டை கட்டி கட்டி எங்களோடு சுமந்து கொண்டிருக்கின்றோம். பல தடவைகளிலே இந்த மனிதர்களுடைய முகங்களை பார்க்கின்ற பொழுது கவலை தோய்ந்ததாக காணப்படுகின்றது. சில சமயங்களில் இந்த போக்குவரத்து பஸ் வண்டிகளிலே நாங்கள் செல்கின்ற போது சிலர் எதையோ நினைத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய வேறு உலகத்திலே ஆழ்ந்திருப்பார்கள். என்ன நடப்பது என்று கூட அவர்கள் தெரிவதில்லை. ஆக மொத்தத்தில் இறந்த காலத்திலும் இல்லாமல் நிகழ்காலத்திலும் இல்லாமல் தங்களுடைய வாழ்வை தொலைத்து கவலையிலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில தடவைகளிலே யாத்திரை ஸ்தலங்களுக்கு செல்கின்றவர்கள், ஆலயங்களுக்கு செல்கின்றவர்கள் எல்லாம் பல்வேறு கவலைகளோடு வருவார்கள். சுமந்து கொண்டு எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் கொட்டி தீர்த்து அன்னை தாயுடைய பாதத்தில் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து ஆறுதல் பெற வேண்டும், இதற்கான ஒரு பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருவார்கள். இவ்வாறு மனிதர்கள் ஒவ்வொருவரும் கவலையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்பான சகோதரர்களே, ஏன் மனிதர்களாகி எங்களுக்கு கவலை வருகின்றது என்று நாங்கள் சற்று ஆழமாக சிந்திப்போமானால், ஆண்டவர் வேதாகமத்தின் விவிலியத்தின் பின்னணியிலே எங்களுக்கு கூறுகின்றார், நாங்கள் ஆண்டவருடைய திட்டங்களை விடுத்து எங்களுக்கு நாங்களே திட்டங்களை, செயற்பாடுகளை வகுத்து கொண்டு அதற்காக நாங்கள் முயன்று இறுதியாக அது கைகூடாத பட்சத்தில், நிறைவேறாத பட்சத்தில் நாங்கள் கவலை அடைகின்றோம். ஆண்டவர் எசாயா இறைவாக்கினுடைய நூலிலே அழகாக கூறுகிறார், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய சித்தங்கள் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் போன்றது அல்ல. விண்ணிலிருந்து மண் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கின்றது, அதுபோல என்னுடைய எண்ணங்கள் திட்டங்களிலிருந்து உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் வேறுபட்டதாக இருக்கின்றன. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, கத்தோலிக்கர்களாகிய நாங்கள் இந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னரும் அது ஆண்டவருடைய திட்டமா, அவருடைய விருப்பமா என்று நாங்கள் ஆழ்ந்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் எடுக்கின்ற முயற்சியில் இறைவனுக்கு பிரியமானதாக இருக்கின்றதுவா, அன்றையில் அது வெறுமனே என்னுடைய சுயநலம் கலந்த விருப்பமாக இருக்கின்றதுவா, அன்றையில் மற்றவர்களோடு ஒப்பிட்டு விட்டு அவன் அப்படி செய்கின்றான், ஆகவே ஆண்டவரை நானும் இப்படி செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்விலே எனக்கும் அது நிறைவேற வேண்டும், அவனுடைய வாழ்விலே எவ்வாறு அவன் அந்த வெற்றியை பெற்றுக் கொண்டானோ அதுபோல நானும் இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவருக்கு திட்டங்களை கொடுக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திட்டங்களை வைத்திருக்கின்றார். ஒருவருக்கு இன்னொரு விதமான திட்டத்தையும், இன்னொருக்கு இன்னொரு விதமான திட்டத்தையும் ஆண்டவர் வகுக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய சித்தத்துக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து இசைந்து கொடுத்து போகின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும், கவலைகளை அகற்ற முடியும். அன்புமிக்க சகோதரர்கள், ஆகவே ஆண்டவருடைய திட்டங்களை, சித்தங்களை நாங்கள் உணர்ந்து தேர்ந்து தெளிந்து ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். சில தடவைகளில் என்னுடைய வாழ்வில் இந்த துன்பங்கள் ஆண்டவர் அனுமதிக்கின்றது ஒன்றாக இருக்கின்றது, அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அங்கு சந்தோஷம் பிறக்கின்றது. அன்றையில் ஐயோ இது எனக்கு இறைவனால் விட்ட விதியே என்று நான் துன்பத்தோடு கவலையோடு அந்த வாழ்நாட்களை நான் கடந்து செல்கின்ற பொழுது அந்த வாழ்நாட்கள் ஒரு பரிதாபத்துக்குரியதாக மாறுகின்றது. ஆகவே ஆண்டவருடைய சித்தம் இதுதான் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்கள், அடுத்ததாக ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் முணுமுணுக்கின்ற பொழுதும் எங்களுடைய வாழ்விலே கவலைகள் அதிகரிக்கின்றன. பல தடவைகளில் நான் ஏற்கனவே கூறியது போல நாங்கள் எங்களுக்கு ஒரு திட்டத்தை வகுத்துவிட்டு அது நிறைவேறாத பட்சத்தில் ஆண்டவரை நாங்கள் நொந்து கொள்கின்றோம், அவருக்கு எதிராக நாங்கள் முணுமுணுக்கின்றோம். இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இதை பரவலாக காணலாம். ஆண்டவர் அவர்களுக்கு எத்தனை விதமான அற்புதங்களை, அதிசயங்களை செய்திருந்த பொழுதும், புதுமைகளை ஆற்றியிருந்த பொழுதும் அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள்.
பாலைவனத்திலே அவர்கள் கவலையோடு, சோர்வோடு, துன்பத்தோடு, வேதனையோடு அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் என்று விடுதலை பயணம் நூல் கூறுகின்றது. அன்புமிக்க சகோதரங்களே, ஆகவே ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் முணுமுணுக்காமல் ஆண்டவருடைய சித்தத்தை, திட்டத்தை மனதார நாங்கள் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். எனக்கான நேரம் வரும் வரை நான் காத்திருப்பேன். ஆண்டவர் மற்றவர்கள் முன்னிலையில் என்னை உயர்த்துவார், என்னை அபிஷேகம் செய்வார், என்னுடைய தலையை தன்னுடைய எண்ணெயினால் நிரப்பி என்னை அபிஷேகம் செய்வார் என்று ஆண்டவருடைய நேரத்துக்காக நாங்கள் காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். பல தடவைகளில் எங்களால் காத்திருக்க முடிவதில்லை. நாங்கள் நினைத்தவுடன், நாங்கள் கேட்டவுடன் ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் நினைத்து அது கிடைக்காத பட்சத்தில் ஆண்டவரை பார்த்து முணுமுணுக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே நாங்களே கவலைகளை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோம். இறுதியாக சுயநல நோக்கங்களோடு நாங்கள் ஆண்டவரை தேடுகின்ற பொழுதும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கவலைகளை பெருக்கிக் கொள்கின்றோம். நாங்கள் என்ன நோக்கத்துக்காக ஆண்டவரிடம் வருகின்றோம்? ஒருமனே என்னுடைய சுயநலங்கள், என்னுடைய விருப்புகள், என்னுடைய உடலின் இச்சைகள், இவ்வுலக ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நான் ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது, அவரை நாடுகின்ற பொழுது, மற்ற சந்தர்ப்பங்களிலே நான் அவரை விட்டு தூரச் செல்கின்ற பொழுது, தேவை ஏற்படுகின்ற பொழுது மட்டும் ஆண்டவரை நான் தேடுகின்ற பொழுது அங்கு எனக்கு ஆசீர்வாதம் அல்ல, கவலைதான் அதிகமாக இருக்கின்றதாக. வெண்மைமிக்க சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவருடைய அருள் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ முடியாது என்பதை நாங்கள் முதலில் உணர்ந்து கொள்வோம். இன்று வரை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் அவருடைய வல்ல கிருபையால் தான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எங்களோடு சேர்த்து சுமந்து கொண்டு வருகின்ற இந்த தேவையற்ற கவலைகளை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருக்கு எதிராக முணுமுணுக்காது, சுயநலத்தோடு மட்டுமே ஆண்டவரை தேடாது, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, அவர்களை நம்பிக்கை வைத்தவர்களாக நாங்கள் உங்களுடைய வாழ்வை முன்னெடுக்க இறைவன் எங்களுக்கு அருள் தர, அவருடைய ஆசீர்வாதம் அபரீதமாக எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் நிறைவாக பொழியப்பட தொடர்ந்துமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். முழந்தால் படியிடுவோம். எங்களுடைய தேவைகளை, வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதத்திலே மௌனமாக சமர்ப்பிப்போம். வல்லமையும் இரக்கமும் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய உதவியை நாடி உம்முடைய பாதத்திலே முழந்தால் படியிட்டிருக்கின்ற எங்களுடைய உள்ள குமுறல்களை நீர் ஏற்றருளும் ஆண்டவரே, கேட்டருளும். இனி வாழ்க்கை இல்லை, எல்லாம் முடிந்ததென்று எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சோர்ந்து போய் துவண்டு போய் உம்மை நோக்கி நாங்கள் எங்களுடைய கரங்களை உயர்த்தி உம்முடைய ஆசிரியருக்காக இறைஞ்சி நிற்கின்றோம் ஆண்டவரே. இன்றைய இந்த வழிபாட்டினுடைய ஆரம்பத்திலே நாங்கள் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்த எல்லா விதமான வேண்டுதல்களையும் நீர்தாமே பெற்றுத்தர வேண்டும் என்றும், இன்னுமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க எங்களுக்கு தடையாக இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகள், அதாவது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பங்களிலே உறவுகளிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், இன்னுமாக ஒவ்வொரு விதமான நடைமுறை சிக்கல்களாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொண்டு உம்மோடு இணைந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுக்க உம்முடைய அபரீத விதமான ஆசீரை எங்கள் மீது நிறைவாக பொழிந்து எங்களை வழி நடத்தியருளும் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். பழைய
பரலோக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளே நீ. அதில் சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியார் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி என்ற உம்மை மன்றாடுகின்றோம்.